புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை உரையாளர் நூல் நமக்கு உரைக்கிறது, கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. ஆண்டவரை நினைத்து அவரையே புகழ்ந்து பாட விருப்பம் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இணைந்து பாடி மகிழ்வோம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 90 வழியாக நம்மோடு பேசுகிறது. பல்லவியாக என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம் என்ற வார்த்தையை நாமும் பாடி புகழ்ந்து இந்த நாளை ஆசீர்வாதமாக மாற்றுவோம். இறைவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து மகிழ்வோம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மோடு பேசுகிற போது நாம் திரும்பி பார்க்கிற அந்த வாழ்வியல் தடங்கள் நமக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி, ஒன்றுமில்லாமல் நின்று கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஒன்றுமில்லாத அந்த நிலையில் இருக்கிற நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தையே படைக்கக்கூட ஒரு திராணியற்ற நமக்கு உலகத்தை படைத்து அதை ஆளும் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த புதிய பேரு இரக்கத்திற்காகவும் அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காகவும் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நம்முடைய வாழ்வை நாம் கூர்ந்து பார்க்கிற போது அது நமக்கு கற்பிக்கிற ஒரு பாடம். நாம் ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பூத்து நாளைய தினம் கருகி போகும் வாடிப்போகும் மலரை போல நம்முடைய வாழ்வு இருக்கிறது. ஆனாலும் கடவுள் நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை. ஞானமிகு உள்ளத்தை தந்து கற்பித்து அவரிடத்திலே திரும்பி வருகிற ஆற்றலை அளிக்கிறார். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை இதோ நாம் உணர்ந்து புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என்கிற வார்த்தையை உள்ளத்திலே தியானித்து பாவ வழியிலிருந்து நாங்கள் திரும்பி ஆண்டவருடைய வழியை அறிந்து செயலாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மேலான பெரிய கிருபைக்காய் நன்றி. எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிப்பதைப் போல நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய அருள் பிரசன்னம் என்னாலும் எங்கள் மீது தங்குவதாக.
நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி தருவீராக. ஆம் ஆண்டவரே, இந்த வெற்றி உமக்கே உரியதாக்குகிற அந்த மனநிலையை எங்களுக்கு தருவீராக. பல வேளைகளில் மனமேட்டிமையில் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். அந்த நிலையை மாற்றி கடவுளே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய், கடவுளே எங்களுக்கு கதியாக நின்று செயலாற்றுகிறார் என்று ஆசீர்வாத அந்த வெளிப்பாட்டை எங்கள் வாயிலிருந்து வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நற்கிரியைகளுக்கு நாங்கள் சாட்சியாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக